ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னென்னா, பொதுவாக வந்துட்டு சாம்பார் நல்லாயிருக்கும். பட் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சாம்பார் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாம்பார் பண்ணினா எங்கள் வீட்டில் வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் பண்ணாலும் அது ராத்திரிக்குள்ளே அப்படியே தீந்துடும். அது என்னன்னு சீக்ரெட் சொல்லட்டுமா? டிப்ஸ் என்னென்னு. ஆக்சுவலாக நான் வறுத்தரைச்ச சாம்பார் எங்கள் வீட்டில் பொடி போட்ட சாம்பார் பண்ணுவோம். பட் மெயினாக வறுத்தரைச்ச சாம்பார் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே மேக்ஸிமம் விரும்புவாங்க. அதனால் எனக்கு ஒரு டிப்ஸ் அதில் நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வறுக்கிறப்ப 5 பொருள் இருக்கு இல்லையா? என்னென்ன பொருள் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, தனியா வடை சட்டியில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சு தனியா, அதை கொத்தமல்லி வர சொல்லுவாங்க இல்லையா, தனியா, வெந்தயம் ஒரு இத்தினூண்டு 1/4 டீஸ்பூன் தனியா, வெந்தயம், வரமிளகா, இன்னும் 2 பொருள் இருக்கு இல்லையா, அந்த 2 பொருள். அதில் ஒன்று துவரம்பருப்பு, தேங்காய். இப்போ துவரம்பருப்பில் ஃபஸ்ட்டு வடை சட்டியில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல் துவரம்பருப்பை வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியா, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் தேங்காய். இந்த 5 பொருள். இதில் என்ன விசேஷம்னா, துவரம்பருப்பை நம்ம வறுக்கிறப்ப அதோட அரோமா அப்படியே வாசனை சூப்பராக இருக்கும். அப்படியே இன்னும் மோர் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம், மோர் சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்லான்னு தோணும். ஸோ இந்த கடலைப்பருப்பு ரொம்ப கொழு கொழுன்னு ஆகிறதுக்காக நிறைய சாம்பார் கிடைக்கணுங்கிறதுக்காக சில பேர் பண்ணலாம். அரிசி எல்லாம் கொஞ்சம் வறுத்து இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் போட்டால் பொடியாக கூட அரைச்சி வச்சுருக்கலாம். பட் துவரம்பருப்போட ஸ்பெஷல் என்னை பொறுத்த வரைக்கும், என்னை ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்ப, நீ எல்லாம் ஜம்முன்னு நீ கில்லாடியாச்சே அப்படின்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்குன்னா பல டிப்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் நல்ல பேர் வாங்குங்க. நீங்கள் நல்ல பேர் வாங்கினாலும் இன்னும் நிறைய நல்ல பேர் வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன், சரியா? ஸோ துவரம்பருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்குன்னா தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.